அவரது புதிய ஊடக புதிய பேச்சாளர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுது அவரிடம் கேட்கப்பட்ட வினாக்களுக்கு அவர் பதிலளித்திருக்கிறார். அதாவது இந்த புதிய காணொளி தொடர்பில் எதுவும் தெரியாது, ஆனால் ஏற்கனவே இது தொடர்பான விடயங்கள் அலசி ஆராயப்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் முன்னெடுக்கப்படுகின்ற விடயங்கள், ஐநாவினால் முன்னெடுக்கப்படுகின்ற விடயங்கள் இதற்கு முன்னே பேச்சாளரால் தெளிவாக எடுத்துக் கூறப்பட்டிருப்பதை தாம் நம்புவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஜெனீவாவில் சமரசிங்க உள்ளிட்ட தூதுக்குழுவினர் இலங்கைக்கு ஆதரவு தேடி சூறாவளி பிரசாரம், இருதரப்பு சந்திப்புகள், சர்வதேச அமைப்புகளுடனான கலந்துரையாடல்கள் தொடர்கின்றன என்று செய்தி ஒன்று வெளியாகிருக்கிறது. ஏற்கனவே பற்றி நாங்கள் அதிகம் பார்த்திருக்கின்றோம். அதே வேளையில் வீரகேசரியில் இன்னும் ஒரு செய்தி வெளியாகிருக்கிறது. சந்திரிகா ரணில் சந்திப்பு மத நல்லிணக்கம் குறித்து பேச்சு என்று அந்த புகைப்படத்தோடு அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. வீரகேசரியில் வெளிவந்திருக்கின்ற கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கிறது. அதாவது இந்த போராட்டத்தில் கலந்துகிட்டால் நிச்சயம் உங்களுக்கு புது வீடு புதுக்காணி கிடைக்கும் என்று கூறப்பட்டு மக்கள் ஜெனீவாக்கு, அதாவது ஜெனீவா பேரணிக்கு எதிரான போராட்டத்தில் மக்களை பங்கு பெற்ற செய்வதாகவும், அதன் பின்னர் போகிற வயசுல உனக்கு வீடு கேட்குதோ என்ற ஒரு கேள்வியும் மக்களை பார்த்து கேட்கப்படுகின்றது. இது சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். இது அண்மையில் நடைபெற்ற சம்பவங்களை மையமாக வைத்து கொழும்பிலும் ஒரு சில ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதாவது ஜெனீவா பேரணிக்கு எதிராகவும் இலங்கைக்கு ஆதரவாகவும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அடிப்படையிலே தமிழ் நாளிதழில் இவ்வாறு கார்ட்டூன் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் உதயன் பத்திரிகையில் வெளிவந்திருக்கின்ற இனிய செய்திகளை பார்க்கலாம். பொறுப்பு கூறாமை அமைதிக்கு ஆபத்து, சர்வதேச விசாரணைக்கு நியூசிலாந்தை ஆதரவளிக்க கோருகிறது எதிர்க்கட்சி. ரத்தம் தோய்ந்த சிவில் போர் முடிவுக்கு வந்து 5 ஆண்டுகள் கடந்திருக்கின்ற நிலையிலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டமை தொடர்பில் இலங்கை இன்னமும் பொறுப்பு கூறவில்லை. எனவே நியூசிலாந்தை இப்போது ஆதரவுக்கு எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக நியூசிலாந்தின் பிரதான ஒரு கட்சி கிரீன் பார்ட்டி, அதாவது பச்சை கட்சி என்பார்கள். இந்த கட்சி அந்த நாட்டு அரசாங்கத்திற்கு கூறியிருக்கிறது, அதாவது நியூசிலாந்து இம்முறை மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை மீதான பிரேரணையை ஆதரிக்க வேண்டும். அதாவது இந்த பிரேரணை, அதாவது ஏற்கனவே யுத்தம் முடிவடைந்து 5 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் அதாவது குற்றச்செயல்களுடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இதுவரை தண்டனை வழங்கப்படவில்லை. அதாவது இது தொடர்பான காத்திரமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை என்ற துணியில் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இம்முறை நியூசிலாந்து பேசாமல் இருக்காது, அந்த பிரேரணைக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. சிங்கள மக்கள் குடியமர்வதை யாழ் மக்கள் எதிர்க்கவில்லை, ஜனாதிபதி மஹிந்த கூறுகிறார். யாழ்ப்பாணத்திலிருந்து விடுதலை புலிகளால் வெளியேற்றப்பட்ட சிங்கள முஸ்லிம் மக்களை குடியமர்த்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச. அவ்வாறு அவர்கள் குடியமர்வதை யாழ்ப்பாண மக்கள் எதிர்க்கவில்லை என்றும் குறிப்பிட்டிருப்பதாக இன்னும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அத்துடன் இன்னும் சில செய்திகள். ஈழத்தமிழரின் நலன் காப்பதற்கு இலங்கையில் பொது வாக்கெடுப்பு என்று ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. பொதுவாக இந்த செய்திகள் இந்திய தரப்பிலிருந்து, அதாவது தமிழக தரப்பிலிருந்து விடுக்கப்படுகின்ற செய்திகள். குறிப்பாக ஏற்கனவே அதாவது தேர்தல் நடைபெற இருக்கின்றது இந்திய நாடாளுமன்றம். இதில் தமிழக, அதாவது அதாவது ஜெயலலிதா, முதலமைச்சர் ஜெயலலிதா அண்மையில் தமது கொள்கை பிரகடனத்தை வெளியிட்டிருந்தார். அதிலே புலம்பெயர் மக்கள் இலங்கையிலிருந்து இவர்களுக்கு ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், பொதுவான வாக்கெடுப்பு, அதாவது தனி ஈழம் அமைப்பு தொடர்பாக என்று கூறியிருந்தார். அதாவது இது தொடர்பாக தற்பொழுது கருணாநிதியும் தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்துகள் இந்திய அரசியல் சூறாவளியில் ஒரு அம்சமாகத்தான் பார்க்கப்பட வேண்டி இருக்கின்றது. காலகாலமாக இது தொடர்கின்ற ஒரு விடயம். நாம் நிச்சயமாக தேர்தல் காலங்களில் அதிகம் பேசப்படும் இலங்கை விவகாரங்கள், அவை உதயன் பத்திரிகையில் வெளிவந்த செய்திகள். இன்று நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். கொழும்பு வடமாகாண சபையை தூக்கி எறிந்து நடத்தும் விதத்தை டில்லி கவனிக்காமல் இருக்காது, தமிழர்களுடன் நல்லிணக்கத்தை தூரத்து கனவாக்கும் யாழ்ப்பாணத்தில் ராணுவத்தின் பிரசன்னம் என்று டெக்கான் ஹெரால்ட் என்ற ஒரு பத்திரிகை வெளியிட்டிருக்கின்ற செய்தியாக இது இந்தியாவை தளமாக கொண்டு இயங்கும் ஒரு பத்திரிகை. தொடர்ந்தும் வடமாகாணம் தொடர்பில், அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்தியா தொடர்ந்தும் வடமாகாண சபை மற்றும் இலங்கை வடபகுதி தமிழ் மக்கள், யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் குறித்து தொடர்ந்தும் கரிசனை காட்டி வருகின்றது. அந்த அடிப்படையிலேயே இந்த ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது. இலங்கை போன்று ஏனைய நாடுகளும் எதிர்காலத்தில் இலக்கு வைக்கப்படலாம், ஜெனீவா தீர்மானத்தை தோற்கடிக்க ஒன்றுபடுங்கள் சமரசிங்க என்று ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. இப்போது ஏனைய நாடுகளுக்கும் இப்படியான நிலைமைகள் வரலாம் என்ற அடிப்படையில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இனி பஸ் கட்டணத்தை மீண்டும் அதிகரிக்க தயாராகும் தனியார் பஸ் சங்கங்கள். கடந்த அக்டோபர் மாதம் முதல் பஸ் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிற நிலையில் மீண்டும் எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் மேலும் அந்த கட்டணத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு தனியார் பஸ் சங்கங்கள் தயாராகி வருகின்றன. கடந்த அக்டோபரில் 7% பஸ் கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டது. அதன் பின்னர் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டு இருக்கின்றது.
இதனை மையமாக கொண்டு பஸ் சங்கங்கள் தெரிவித்திருக்கின்றன. அதாவது தமக்கு பஸ் அதாவது பராமரிப்பு எரிபொருள் செலவுகள் அதிகரித்திருக்கின்றன, எனவே மீண்டும் பஸ் கட்டண அதிகரிப்புக்கு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றன. அதாவது மேலும் 4 வீதத்தால் பஸ் கட்டணங்கள் அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை தான் அங்கே விடுக்கப்பட்டிருக்கிறது. ஜூலை மாதம் முதல் அதிகரிக்கப் போவதாகத்தான் கேட்டிருக்கிறார்கள். அதுக்கு எப்படியான சமிக்கை கிடைக்குமோ தெரியவில்லை. தூக்குமடியை பார்த்து அதிர்ச்சி, புதிய அல்கோசு தப்பியோட்டம் என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள். நாங்கள் தினக்குரலில் இருந்த ஆசிரியர் தலையங்கத்தையும் பார்க்க வேண்டும். வாழ்க்கை செலவு அதிகரிப்பு என்ற தலைப்பிலே இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது. அதேவேளையில் தினக்குரலில் வெளிவந்திருக்கின்ற கேலி சித்திரம், பிரதீப் அறிந்திருக்கின்ற கேலி சித்திரம் இவ்வாறு அமைந்திருக்கிறது. ஐநா பிரேரணைக்கு ஆதரவு வழங்க கோரி அங்கத்துவ நாடுகளின் தலைவர்களுக்கு கெமரூன் கடிதத்தை சுமந்து கொண்டு செல்வதாக அந்த புகைப்படம், அந்த கேலி சித்திரம் வெளியாக அமெரிக்காவுடன் இணைந்து பிரித்தானியாவும் முனைப்புடன் செயற்பட்டு வருகின்றது இலங்கை மீதான பிரேரணையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக. இந்த அடிப்படையிலே ஐநா மனித உரிமைகள் பேரவையில் அங்கம் வகிக்கின்ற உறுப்பு நாடுகளுக்கு பிரித்தானிய பிரதமர் தனிப்பட்ட முறையில் கடிதங்களை அனுப்பியிருக்கிறார். மனித உரிமைகள் தொடர்பாக இலங்கை மீதான பிரேரணைக்கு ஆதரவு வழங்குமாறு. அதனைத்தான் இன்றைய கார்ட்டூன் சித்திரம் தினக்குரலில் காணப்படும். அடுத்து இன்று வெளிவந்திருக்கின்ற தினகரன் பத்திரிகையின் இனிய செய்திகளை பார்க்கலாம். இலங்கைக்கு எதிரான அறிக்கையில் எந்த விதமான உண்மையும் இல்லை, கிறிஸ்தவ மத குருமார்கள் கொழும்பில் கண்டனம் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. ரசூல், அதாவது ஜனாதிபதியின் கிறிஸ்தவ விவகாரங்களுக்கான அருட்தந்தை நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுது ஜெனீவா பிரேரணைக்கு எதிராகவும் இலங்கை அதாவது அது தொடர்பான கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கிறார். ஆசிய பசிபிக் நாடுகளின் பிரதிநிதிகளுடன் அமைச்சர் சமரசிங்க சந்தித்து பேச்சு, நல்லிணக்க செயல்பாடுகளில் ஈடுபடும் இலங்கையை குறிவைப்பது தவறான முன்மாதிரி என்று குறிப்பிட்டிருப்பதாக செய்தி வெளியாக இருக்கிறது. இதை பற்றி பார்த்திருக்கணும் நிறைய விஷயங்களை. காணாமல் போன விமானம் மலாக்காவை நோக்கி பறந்திருக்கலாம், தீவிரவாதிகள் என கருதப்படுபவர்களிடம் சந்தேகம் நீங்குகிறது. கடந்த சனிக்கிழமை இந்த விமானம் அதாவது மலேசிய விமான சேவைக்கு சொந்தமான விமானம் அதாவது 200க்கும் அதிகமான பயணிகளுடன் காணாமல் போயிருக்கு. அதாவது வியட்நாம் கடற்பரப்பில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. ஏற்கனவே வியட்நாம் கடற்படை தரப்பு தெரிவித்திருந்தது இது வியட்நாம் கடலில் காணாமல் போனதாக. அதேவேளை தற்பொழுது புதிய தகவல்கள் நேற்றைய தினம் வெளியாகி இருந்தன. இந்த விமானம் தனது ஓடு பாதை அதாவது தனது வான் பாதையை விட்டு விலகி வேறு பாதையில் செல்வதை போன்ற பதிவுகள் ராடாரில் பதிவாகி இருக்கின்றது என்று. இந்த அடிப்படையில் இந்த விமானம் கடத்தப்பட்டிருக்கின்றதா, இது தீவிரவாதிகளின் செயல் அல்லது விமானியின் தனிப்பட்ட தீர்மானமா என்பதை இதுவரை உறுதி செய்ய முடியாமல் இருக்கின்றது. இன்றைய தினம் இது தொடர்பாக மேலும் சில செய்திகள் வெளியாகலாம். அமெரிக்கா தனது சுயநலத்துக்காக ஜெனீவாவில் இலங்கைக்கு எதிராக செயற்படுவதாக தினகரனின் ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது. தினகரனில் வெளியாகி இருக்கின்ற கார்ட்டூன், சுந்தரி வரைந்திருக்கிற கார்ட்டூன் இப்படியாக அமைந்திருக்கின்றது. நாய் குறைப்பதால் மலை சரிந்து விடாது. அதாவது நேற்றைய தினம் காட்டப்பட்ட ஒரு கேலி சித்திரம் இதே பத்திரிகை என்று நினைக்கிறேன். அதாவது அங்கே ஜெனீவா பிரேரணை, இங்கே இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டியை கண்டுகளிப்பது போன்ற ஒரு காட்சியும் நேற்றைய தினம் பதிவாகி இருந்தது. எனவே இது தொடர்பான பிரேரணை குறித்து அலட்டிக் கொள்ள தேவையில்லை என்பது போல் அந்த கார்ட்டூன் சித்தரிக்கின்றது. அவை தினகரன் பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள் மற்றும் அந்த பத்திரிகையில் இடம்பெற்ற கேலி சித்திரங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இனி நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற மெட்ரோ நியூஸ் பத்திரிகையின் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லொரியின் கீழ் உறங்கியவர் அது தானாகவே நகர்ந்ததால் நசியுண்டு உயிரிழந்தார். திருவண்ணாமலையில் இடம்பெற்ற செய்தியாக இது அமைந்திருக்கிறது. சனச வங்கியில் 86 லட்சம் ரூபாய் மோசடி, முகாமையாளர் கைது. நிபந்தம சனச கூட்டுறவு நிலையத்தில் 86,51,736 ரூபாய் பணத்தை மோசடி செய்ததாக கூறப்படும் அந்த நிலையத்தின் முகாமையாளரை எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீர்கொழும்பு பிரதான நீதிவான் உத்தரவிட்டிருப்பதாக செய்தி வெளியாக இருக்கிறது. சொல், அதாவது வங்கி கொள்ளைகள், வங்கி மோசடிகள், இந்த பண மோசடிகள் அண்மை காலமாக அதிக அளவில் பதிவாகி வருகின்றன. இந்த அடிப்படையிலே மக்கள் வங்கி மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை எவ்வாறு இருக்கின்றது என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. தனியார் பஸ்களில் பாலியல் சில்மிஷங்கள், தகவல்களை வழங்க தொலைபேசி எண்கள் என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அவை இன்று வெளிவந்திருக்கின்ற தினகரன் பத்திரிகையில் இன்று வெளிவந்திருக்கின்ற மெட்ரோ நியூஸ் பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள். இனி நாங்கள் சிங்கள பத்திரிகைகள் சிலவற்றின் செய்திகளையும் பார்க்கலாம். மௌபிம பத்திரிகையின் பிரதான செய்தி இப்படி அமைந்திருக்கின்றது. கொළඹ பாலிகா විදුහලක සිසුවියක පැහැරගෙන ගොස් මාස 3ක් තියාගෙන ඉඳලා සැකකරු උදව් කළ මව සහ නැන්දනිය අත්අඩංගුවට, දැරිය පරිවාසයට வைத்திய பரீட்சණයටත් நியோக. அதாவது கொழும்பில் பிரபல மகளிர் கல்லூரி ஒன்றின் மாணவி கடத்தி செல்லப்பட்டு 3 மாதங்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தெரிவிக்கிறது. சந்தேக நபருக்கு உதவி செய்ததாக கூறப்படும் தாய் மற்றும்
மாமியாராம் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி இன்று வெளிவந்திருக்கின்ற தினவின பத்திரிகையின் செய்தியை பார்க்கலாம். பிரதான செய்தி, ජිනීවා යෝජනාවලට එරෙහිව බ්‍රිතාන්‍යයේ වැසෙන ශ්‍රී ලාංකිකයෝ டேவிட் கேமரன்ගේ காரியாலய வட்டலத்தி, அதாவது பிரித்தானியாவில் வாழ்கின்ற இலங்கையர்கள் அங்கே பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரனுக்கு எதிராக அவரது அலுவலகம் முன்பாக திரண்டு ஆர்ப்பாட்டம் செய்திருப்பதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அதுபோல இனி நாங்கள் திவைன பத்திரிகையிலும் பிரதான செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். அதாவது ஜனாதிபதியின் செய்தி ஒன்று இருக்கின்றது. கொமிஷன் எத்திக்கலி பயக்கட்ட நோவே, அதாவது ஆணைக்குழுக்கள் அச்சத்தினால் ஏற்படுத்தப்பட்டவை அல்ல என்று ஜனாதிபதி தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி கூறுகின்றது. அதேவேளை அங்கே பாத்தாள பிரபலையா வெடிகா மேரே ரத்னபுரே ரத்திஞா பிபிரே, அதாவது பாதாள உலக பிரபல ஒரு சந்தேக நபர், அந்த ஏற்கனவே நாம் தமிழ் பத்திரிகையில் பார்த்தபோது ரத்னபுரியில் நேற்றைய தினம், அதாவது நேற்று முன்தினம் போலீசார் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட பொழுது போலீசார் பதில் தாக்குதல் நடத்தி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அவர் ஏற்கனவே 2 போலீசார் உட்பட 11 கொலை சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என்றும் நேற்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இனி லக்பீம பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் அதே செய்தி தான் அமைத்திருக்கிறது. கொல்லக்காம் விசியக்காய், அவர் 22 கொலைகளை புரிந்துள்ளார். அதேவேளை கொள்ளை சம்பவங்கள் 21 ஈடுபட்டிருப்பதாக அந்த செய்தி கூறுகிறது. அடுத்த நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற லங்காதீப பத்திரிகையை பார்க்கலாம். அதிலும் அதே செய்தி தான் பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது. சிங்கள பத்திரிகைகள் அனைத்திலும் அந்த செய்திக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கின்றது. பத்திரிகையும் அதே செய்தி தான் பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது. இனி நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற ஆங்கில பத்திரிகைகளில் ஒரு சில பத்திரிகைகளின் செய்திகளை பார்க்கலாம். டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தி இவ்வாறு அமைந்திருக்கிறது. TNA meets British and US diplomats, holds lengthy discussions and US-led resolution. அதாவது அமெரிக்க பிரேரணை தொடர்பில் நேற்றைய தினம் நாம் அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதிநிதிகள் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் மற்றும் அமெரிக்க உதவி தூதுவர் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடிய செய்தி அங்கே கூறப்பட்டிருக்கிறது. இனி சிலோன் டுடே பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்த்து விடலாம். GMOA calls on Ministry of Health conduct audit into cesarean deliveries. அதாவது தனியார் வைத்தியசாலைகளில் பெரும்பாலும் கர்ப்பிணி, அதாவது பிரசவம் சிசேரியன் முறையில் முன்னெடுக்கப்படுவதாக அங்கே குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கின்றது. இந்த குற்றச்சாட்டை உடனடியாக ஆராயுமாறு அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் சுகாதார அமைச்சுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறது. அதேபோல கடந்த 2 மாதங்களில் 4 பேர் டெங்கினால் உயிரிழந்திருப்பதாக ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இனி ஐலண்ட் பத்திரிகை பிரதான செய்தியை பார்த்து விடலாம். UNP ask polls chief to ensure similar coverage for opposition. அதாவது ஜனாதிபதி உள்ளிட்ட அரச தரப்பினர் அரசாங்க மற்றும் தனியார் ஊடகங்களில் தேர்தல் பிரசாரங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். அரச ஊடகங்களிலும் அதாவது தேர்தல் சட்டத்திற்கு முரணாக அதிக காலம் எடுத்துக்கொண்டு இந்த பிரசாரங்கள் முன்னெடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதே சம உரிமையை எதிர்கட்சிகளுக்கும் வழங்க வேண்டிய கடப்பாடு தேர்தல்கள் ஆணையாளருக்கு இருப்பதாக எதிர்கட்சி சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதுதான் இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளிவந்த முக்கியமான செய்திகள். தமிழ், சிங்கள, ஆங்கில பத்திரிகை இடம்பெற்ற முக்கியமான செய்திகள். அதிலும் தமிழ் பத்திரிகைகளில் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று நேற்றைய தினம் சந்திரிகா பண்டநாயக்க அவர்கள் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை சந்தித்து கலந்துரையாடிய போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் அவர் தெரிவித்த கருத்துக்கள் தான் அதிக முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன. அதாவது குறிப்பாக தமிழ் சமூகத்தினருக்கு எத்தகைய செய்திகள் தேவை, அதாவது தற்பொழுது நடைமுறை விடயங்கள் என்ன, ஜெனீவா தொடர்பான பிரேரணை இலங்கை மீது இலங்கை எடுக்கின்ற நடவடிக்கைகள், அது மட்டுமல்ல இலங்கைக்கு எதிரான நடவடிக்கைகளை அனைத்து தமிழ் பத்திரிகைகளும் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. இந்த அடிப்படையில் தமிழ் மக்கள் சார்பான விடயங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ள அதேவேளை ஜெனீவா விடயங்கள் தொடர்பில் அதாவது சிங்கள பத்திரிகைகளில் வெகுவாக பேசப்படவில்லை. அந்த அடிப்படையிலே அந்த நாளிதழ்களில் ரத்னபுரியில் இடம்பெற்ற பாதாள உலக கோஷ்டி முக்கியஸ்தர், அதாவது முக்கிய சந்தேக நபர் தொடர்பான செய்திகள் தான் பிரபலமாக பேசப்படுகின்றன. இந்த அடிப்படையிலே எமக்கு இந்த வித்தியாசங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நன்றி ரசூல். இன்றைய தினம் நிகழ்ச்சியில் இணைந்தோண்டமைக்கு. எனவே இதுவரை இன்றைய சக்தி பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். நாளையும் சந்திப்போம் பத்திரிகை செய்திகளோடு. வணக்கம்.